Hey hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you are doing great. Pregnant ladies குழந்தைங்க யாரும் இந்த படத்தை பார்க்க வேணாம் இப்பவே சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கேஷனுக்காக டிராவல் பண்றாங்க. காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது கார் பிரேக் டவுன் ஆகி இன்ஜின் ப்ராப்ளம் ஆகி போயிடுது. உதவிக்காக அங்கேயும் இங்கேயுமா அலையும் போது பக்கத்துல ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குது. அது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ள ஒரு காக்கா குருவி கூட இல்ல. அது ஒரு சபிக்கப்பட்ட கிராமம். உதவி பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சை பாக்குறாங்க. அந்த சர்ச்சுக்குள்ள உதவி கேட்கலாம்னு உள்ள போனா எக்ஸிட் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. கதவை திறக்க முடியல, வெளியவும் வர முடியல. அப்படி அது என்ன சர்ச்? இதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சில் என்ன நடந்துச்சு? சர்ச்சுக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட இவங்க உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிற விஷயத்த ரொம்ப டெரராகவும் ஹாரர் ஜானர்ல நமக்கு சொன்ன படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஈவில் நன். நான் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராஜா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த படத்துக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சர்ச்சை தான் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம எல்லாம் பதப்பதக்கிற மாதிரி பயங்கரமா ஒரு கன்னியாஸ்திரி பிரசவ வழியில பயங்கரமா துடிக்கிறாங்க. குழந்தை பிறக்கிற நேரம். அப்ப யாரோ ஒருத்தரை காட்டுறாங்க. தொப்புள் கொடியோட குழந்தைய வெளியில எடுக்கிறாங்க. நன்னோ பயங்கரமா கத்துறாங்க. என் குழந்தைய என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது சுத்தியாலேயே ஒரு அடி. நன்னு அப்படியே செத்து போயிடுறாங்க. இப்பதான் படத்தோட டைட்டிலே போடுறாங்க, ஈவில் நன், பேய் கன்னியாஸ்திரி. படத்தோட கேப்ஷன்ஸ் போடும்போதே யூதர்கள் எப்படி போர் செஞ்சாங்க, கட்டுப்படுத்தவே முடியாத ஆவிகளை எப்படி கட்டுப்படுத்துறாங்கிற விஷயத்த இமேஜஸா காட்டுறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா ரேப் சாங் பிஜியத்தோட ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல ரோட்டோரமா நிக்கிற ஒரு காரை காட்டுறாங்க. கார் ரிப்பேர் ஆகி கிடக்குது. கார் இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் போல, இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு மெக்கானிக் கிடைச்சா பரவாயில்லையேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு காட்டையே பாத்துக்கிட்டே இருக்கா. அவ பேரு மரியா. இப்ப ஹீரோ ஏன் அந்த காட்டையே பாத்துக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது யாரோ ஒரு பெண்ணோட அழுகு சத்தம் எனக்கு கேக்குது, எனக்கு உதவி பண்ணுன்னு கேக்குதுன்னு மரியா சொல்ல, ஹீரோவோ சும்மா பிராங்க் எல்லாம் பண்ணாதடி அப்படின்னு கேலி பண்றான். இப்ப எல்லாரும் என்னடா பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மரியாவோ அலறா. மறுபடியும் எனக்கு அந்த சத்தம் கேட்குது, உங்களுக்கு எதுவுமே கேட்கலையா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. எங்களுக்குலாம் அந்த மாதிரி சத்தம் எதுவும் கேட்கலையா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த ரோடுடைய மேப் எங்க இருக்குன்னு மரியா கேட்க, மேப் எடுத்து பாக்குறப்போ இங்க இருந்து 1 கிலோமீட்டர்ல ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப மரியா அவளோட பேக் எடுத்துக்கிட்டு அந்த வில்லேஜ் நோக்கி புறப்படுறா. எல்லாரும் வேணா போகாதன்னு சொல்ல மரியாவோ அவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப மரியாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்களும் பின்னாடி போறாங்க. மரியாவோ காணாம போயிடுறா. இப்ப அவளை தேடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்துகிட்டு இருக்கும்போது அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சர்ச்சை பத்தி ஒரு புக் இருக்கிறதாவும், அந்த சர்ச்சில் அப்படி என்னதான் ஆச்சுங்கிற விஷயத்த புக்ல போட்டு இருக்கிறதாவும், டாலஸ் அப்படிங்கிற ஒரு நன்னு ஆண் துணையே இல்லாம ஒரு குழந்தைய பெத்தெடுத்தாங்கன்னு டாலஸையும் அவ குழந்தையும் கொன்னு ஒரு ரகசிய அறையில புதைச்சதாவும் போட்டு இருக்குன்னு ஒருத்தி படிச்சுக்கிட்டே வரா. அதை படிச்சு முடிக்கும் போதே ஆபத்து ஆரம்பமாயிடுது. டேய், இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகராத, அப்படியே நில்லுன்னு ஒருத்தன் சொல்ல, பிரிங்கு தலைனும் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க காலுக்கு கீழேயே ஒரு கட்டுவிரியன் வந்து நிக்குது. குய்யோ முயோன்னு கத்தி அதை விரட்டி விடுறாங்க. இப்ப ஹீரோயினை தேடிக்கிட்டு வில்லேஜுக்குள்ள வராங்க. ஒரு ஈக்காக்கா கூட அங்க இல்ல. மரியா அப்படின்னு கத்திக்கிட்டே போறாங்க. எங்கேயுமே அவளை காணோம். இப்போ அங்க கிராம கார்னர்ல ஒரு சர்ச் இருக்கு. அங்க மரியா நின்னுகிட்டு அதையே விரிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப எல்லாரும் இங்க என்ன பண்றேன்னு கேட்கும்போது இங்க இருந்துதான் எனக்கு சத்தம் கேக்குது அப்படின்னு மரியா சொல்றா. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிரீஸ்ட் கதவை திறந்து வெளியே வரான். ஏய், யாரு நீங்களா அப்படின்னு கேட்கும்போது கார் ரிப்பேர் ஆயிட்டதால ஹெல்ப்புக்காக நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இருக்கிறதுக்குள்ள சீக்கிரமா உங்க காருக்குள்ள போயிடுங்க, இல்லைன்னா ஓனாய்களுக்கு இரையாயிடுவீங்க அப்படின்னு சொல்றான். எல்லாரும் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு பிரீஸ்ட கேட்கும்போது, பிரீஸ்டோ என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு கார்ல வேகமா கிளம்புறான். அவன் கார் போற வரைக்கும் மறைஞ்சிருந்து அவன் கார் போனதுக்கு அப்புறம் சர்ச்சுடைய கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பழங்கால சர்ச் எவ்வளவு அழகா இருக்குன்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளிச்சத்துக்காக மரியா கேண்டில்ஸ பத்த வைக்கலாம்னு ட்ரை பண்றா. திடீர்னு டாலஸ் நன்னு சாத்தானா அவங்களை எட்டி பாக்குது. கேண்டில் பத்த வச்சா மரியாவோ வாமிட் எடுக்கிறா. இப்ப அந்த சர்ச்சு பயங்கரமா குலுங்க ஆரம்பிக்குது. இப்ப மரியாவோட கண்ணை காட்டுறாங்க. மனித கண்ணில இருந்து சாத்தானுடைய கண்ணை மாறி இருக்கு. எல்லாருமே அவளை ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. ஹீரோவோ மரியா அப்படின்னு கத்தும்போது இப்ப அந்த பேய் குரல்ல மரியா தூங்கிக்கிட்டு இருக்கா. என் குழந்தைய கண்டுபிடிங்கன்னு பயமுறுத்துறா. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. உன் குழந்தை எங்கன்னு கண்டுபிடிச்சா மரியா உடம்பை விட்டு போயிடுவியா அப்படின்னு ஹீரோ கேட்க மரியா மயக்கமாயிடுறா. ஸ்பிரிங்கு தலைனோ ஓனாங்க கிட்ட கடி வாங்கினாலும் பரவாயில்ல, பேய் கிட்ட அடி வாங்கி சாக முடியாதுன்னு அந்த அங்கிருந்து தப்பிக்க பாக்குறான். ஓடி போய் கதவை திறக்க பாக்குறான். எந்த கிளாஸை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தாங்களோ அந்த விண்டோ பூரா க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப அவன் டர்ன் பண்ணும்போது ஒரு ரீப்பர் கட்ட அவன் வயிற்றுலயே குத்த சத்தம் போட்டுக்கிட்டே செத்து போயிடுறான். அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வராங்க. டெட் பாடியை தூக்கிட்டு வந்து இவன் செத்து போயிட்டான், இவனை யாரோ கொன்னுட்டாங்க, சீக்கிரமா நம்ம இந்த இடத்த விட்டு போகணும்னு இருக்கிற டோர் எல்லாம் தட்டுறாங்க. ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே திறக்கல. அப்போ அங்க ஒரு உருவம். ஏய், யாருதுன்னு அது பின்னாடியே ஓடுறாங்க. அதுல ஒருத்த மட்டும் பெரிய வீர தீர சூரன் நினைப்பு. ஏய் நில்லு, தண்டையார்பேட்டை தாதா நானு, என்கிட்டயே வா அப்படின்னு அவன் பாட்டு கத்திக்கிட்டே அந்த உருவத்து பின்னாடி துரத்திக்கிட்டே போறான். தாதாவுக்கு தோதா இருக்கட்டும்னு ஒரு பெரிய கடப்பராணி கண்ணிலேயே குத்தி பின் தலையில வர நம்ம தாதா மறுகையா ஆயிடுறாரு. இப்ப மீதி பேர்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வர இப்ப எல்லாரும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்ல இருந்த ஒருத்தியோட அலுவலக சத்தம் கேக்குது. போய் பார்த்தா தாதாவோட டெட் பாடியை வச்சுக்கிட்டு அவ அழுதுகிட்டு இருக்கா. இப்ப டெட் பாடியை தூக்கிட்டு வந்து ஸ்பிரிங்கு தலையனோட பாடி பக்கத்துல வைக்கிறாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து கேண்டிலோட நின்றுகிட்டு இருந்த மரியா கண்ணு
தீயா மாறுது. ஹீரோவோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கயிறை போட்டு அவளை கட்டி வைக்கிறான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்க, என் குழந்தை இங்கதான் இருக்குதுங்கிறது என்னால உணர முடியுது, ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல, என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்கும்போது ஹீரோவோ எங்க ஃப்ரெண்ட்ஸை கொன்னு அதுக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, எப்ப அந்த டேலஸ் அந்த கன்னியாஸ்திரி ஒரு டெஸ்ட்டை ரிவீல் பண்றா பாருங்க, அவங்கள நான் கொல்லல, சாத்தான், அந்த சாத்தான் தான் அவங்கள கொன்னுச்சு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் என்னது சாத்தானா, எந்த சாத்தான் அப்படின்னு சொல்லும்போது, இப்பதான் காஞ்சுரிங்ல வர வேலைக்கு காட்டுறாங்க. இதோட பார்ட் 1 முடிஞ்சது. இந்த வீடியோ பத்தி கமெண்ட் என்னன்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. மீண்டும் பார்ட் 2ல பார்க்கலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. நான் உங்கள் ராஜா. பாய்.